மறக்க முடியாத தருணம்னா அது நெறைய இருக்குமா. அதாவது ஓகே, ஓகே, 1 ஓகே. சொல்லவே முடியாத அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா, இப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து நான் தான் உன்ன டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். வேற ம். யாரும் இது பண்ணக்கூடாது. நான் தான் பண்ணுவேன். ஓ! அப்படின்னாரு. அப்படி அதையும் மீறி என்னன்னா, சரி பாவம் அவரு நடிகர் போய் நம்ம ஏன் சிரமப்படுத்தி அவர படம் எடுக்க வச்சு இது பண்ணணும். ஏன்னா, அவரு முதல் படம் உழவன் மகன் எடுத்தாரு. ம், ம். உழவன் மகன் ஒரு 200 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு. சூப்பர், சூப்பர். அதனால அதிலேயே அவர் வந்து என்னன்னா, "இனி படம் எடுக்கக்கூடாதுப்பா. நம்ம நடிச்சோமா, ம். சம்பளம் வந்துச்சா, வாங்கினோமா, நிம்மதியா ஏதாவது 4 பேருக்கு உதவி பண்ணோம், போணும்னு இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. இந்த படம் தயாரிக்கிற வேலை நம்ம இதோட நிறுத்திக்கணும்" அப்படின்னாரு. ம், ம். அதுக்கப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு இது என்ன இருந்ததுன்னா, "இல்ல செந்தில டைரக்டர் ஆக்கிடணும்." ம். ஏன் டைரக்டர் ஆக்கணும்? உங்கள மட்டும் எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துருப்பாரு. கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. பண்ணது அவருடைய 80வது படம் தான். 80 படத்துக்கு ஒரு ஓ! படத்துக்கு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு வச்சீங்கன்னா கூட கண்டிப்பா, 80 படத்துக்கு கண்டிப்பா. என்னாச்சு? ஒரு 500, 1000 பேர் அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுல உங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாரு? அப்படின்னா, ம். அவருடைய ரீல் லைஃப் ஒண்ணு வந்துச்சு. சட்டம் மிலிட்டரி வந்துச்சு. பெரிய ஹீரோன்னு வலம் வந்தாரு. அ, ஆ. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு 10 படம் தொடர்ச்சியா தோல்விகள், 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 தோல்விகள்னா, அப்படியே இந்த சினிமா உலகம் அவர அப்படியே தள்ளி வச்சுருச்சு. ஓகே, ஓகே, அவர் ஓகே. அப்படியே போய் ரூம்ல உட்காந்துட்டாரு. ஷூட்டிங்கே இல்ல. மேக்கப்பே போடல. அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. என்னன்னே தெரியாம அப்படியே ஒரு மாரி அப்செட்ல உட்காந்து அப்பவும் நான் தினம் ரெகுலரா போய் அவர போய் பார்ப்பேன்.